அத்தியாயம் 3. ஹால் ஜனங்களால் நிரம்பி வழிந்தது. முன்வரிசை பூராவும் நட்சத்திரப் பட்டாளம். அடுத்த வரிசைகளில் பத்திரிகை நிருபர்கள், விஐபிகள், அமைச்சரின் ஆதரவாளர்களாய் ஆங்காங்கே கரை வேட்டி ஆசாமிகளையும் பார்க்க முடிந்தது. மேடை ஃப்ளட்லைட்டின் ஒளியில் சூரியத்தனமாய் தகிர்த்து கொண்டிருக்க, அமைச்சர் திருச்சிற்றம்பலம் உட்பட சில விவிஐபிகள் வெல்வெட் நாற்காலிகளை நிறைத்திருந்தார்கள். இந்திரலோகத்தில் இருந்து கூரியர் பார்சலில் அப்போதுதான் வந்து சேர்ந்தவள் போல கனமான மேக்கப்புடன் ஒரு இளம் நடிகை மைக் முன்னே நின்றிருந்தாள். கொஞ்சம் தமிழில் அறிவிப்புகள் செய்து கொண்டிருந்தாள். கண்ணுப்பாண்டி படத்தில் நடித்த தாமினி சிறந்த நடிகைக்கான விருதை பெறுகிறார். அவள் சொல்லச் சொல்லவே மேடைக்கு பின்னே உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான திரை உயிர் பெற்றது. கண்ணுப்பாண்டியில் இருந்து அவள் நடித்த முக்கிய காட்சி ஒளிபரப்பாக ஆரம்பித்தது. கலைந்த கோலத்துடன் குடிசை வீட்டுக்குள் நுழையும் தாமினி, ஊதுவத்தி புகை தலைமாட்டில் அசைய, நீளமாய் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் சினிமா அம்மாவின் பிணத்தை பார்த்து கதறி அழும் காட்சி. தாமினியின் உச்சகட்ட அழுகையை பார்த்து ஹால் பூராவும் அதிர அதிர கைத்தட்டல்கள் எழுந்தன. கைகளை கூப்பியபடி உணர்ச்சி வசப்பட்ட முகத்தோடு மேடையில் ஏறினாள் தாமினி. பெரிய ஷீல்டை வைத்து கொண்டு திருச்சிற்றம்பலம் காத்திருந்தார். அவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு ஷீல்டை பெற்றுக்கொண்டாள் தாமினி. அவளிடம் மைக் நீட்டப்பட்டது. என் வாழ்நாளில் மறக்க இயலாத தருணம் இது. இந்த விருது கிடைத்ததற்காக நடுவர்களுக்கும், என் உயிரினும் மேலான ரசிகர்களுக்கும், குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் திருச்சிற்றம்பலம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மைக்கை ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு திரும்பினாள். திருச்சிற்றம்பலம் புன்னகைத்தார். மெல்லச் சொன்னார், தாமினி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சும்மா தேங்க்யூன்னு சொன்னா பத்தாது. அவள் அவரை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு என்னோடய வீட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டி தரலாம்னு இருக்கேன். பார்ட்டியா? ஆமாம். அவள் ஷீல்டை வைத்து கொண்டு யோசனையாய் நிற்க அவர் புன்னகைத்தார். இப்படியெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ வருவேங்கிற தைரியத்தில் மற்றவங்களையெல்லாம் வர சொல்லிட்டேன். மற்றவங்களா? யார்? டைரக்டர், கதாசிரியர். யாரை சொல்கிறீங்க சார்? கலைப்படத்தில் நடிக்கணும்னு உனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஆசை இருக்குல்லையா? அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கத்தான் அவங்களையெல்லாம் வர சொல்லியிருக்கேன். சார், அன்றைக்கி நீங்கள் பேச்சுக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சேன். நான் அரசியல்வாதியாக இருந்தாலும் பேச்சுக்கு சொல்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது. அப்போது நீ சாயந்தரம் 6:30 மணிக்கெல்லாம் வந்துடு. அறிவிப்பு பெண் அடுத்த கலைஞரை மேடைக்கு வரச் சொல்லி இருக்க, தாமினி அவரிடம் விடை பெற்று கொண்டு மேடையை விட்டு கீழே இறங்கினாள். அவள் இறக்கையில் சென்று அமரும் வரை விஷச்சிரிப்புடன் அவளையே பார்த்தார் திருச்சிற்றம்பலம்.